வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு பொடி சாதம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. எள்ளு சாதம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் அதோட அளவும் பார்ப்போம். அதாவது எள்ளு இந்த மாதிரி ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து நான் செய்கிறதுக்கு இன்றைக்கி எடுத்துருக்குறேன். அது இதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், கருவேப்பிலை, 3 பூண்டு, நாட்டு பூண்டு பல் ரொம்ப நல்லது, அதை எடுத்திருக்கேன். 10 மிளகு இருக்கும் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் ட்ரையாக வறுத்துட்டு அப்புறம் உப்பு போட்டு மிக்சியில் அடிக்கணும். வாங்க அது ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். அடுப்பை ஏற்றியாச்சு. இப்போ முதல்ல எள்ளை போட்டு வறுப்போம். ட்ரையாக தான் வறுக்கணும். கொஞ்சம் நம்ம ஒரே ஆளே ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். தினம் கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஒரு 2-3 உருண்டை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். மத்தியானம் சூடான சாப்பிட்டேன். அப்போ கிராஜுவலாக நமக்கு உடம்புக்கு அந்த இது வரும். இது சாப்பிடும்போது நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் போகும்பாங்க. சூடு அதிகமாக சாப்பிட்டா சூடுன்னுவாங்க. அதனால் கிராஜுவலாக தினம் சேரலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு ஒரு மதியானத்தில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு அது மாதிரி வாரத்தில் 2-3 நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே நெஞ்சு சளியெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும், கரையும், நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது. கைவிடாமல் கிண்டணும். வறுத்து பொரிஞ்சு வரும். இந்த பார்த்திங்களா, சத்தம் கேட்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வரப்போ நம்ம இதை கொட்டிடலாம். வறுத்து வாசமும் வரும், பொரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம நிப்பாட்டிட்டு எடுத்துடலாம். ஒன்று அப்படியே வறுத்துக்கணும். நல்லா எள்ளை வறுத்துட்டோம். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பையும் கைவிடாமல் நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பை பாதிக்கு மேலே வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது அதுலேயே உளுந்தையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். கடலைப்பருப்போடு அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால சேர்ந்த மாதிரி நல்லா வறுந்துடும். இது மேலேயே இப்போ இந்த மிளகாயும் போட்டுடலாம். ட்ரையாக தான் வறுக்கணும். அதனால் இந்த மிளகாயும் அதிலே போட்டு வறுத்துடலாம். அந்த பூண்டு 3 பல் பூண்டு, அந்த மிளகு இதையும் அதில் போட்டு வறுத்துட்டு கடைசியாக கருவேப்பிலையும் உப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். தேவைப்பட்டவங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், இந்த அளவுக்கு அது போதும். அதையும் போட்டுட்டு வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு, இதையும் வறுத்துக்கிறது நல்லது. உப்பையும் வறுத்துட்டு யூஸ் பண்ணால், புளியை உப்பெல்லாம் சூடு பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க சித்தாவில். அதனால் அதையும் வறுத்துக்கிட்டு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை அடிச்சுக்க வேண்டியதுதான். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட அவ்வளோதான். இப்போது எள்ளு பொடி சாதத்துக்கு எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை ஆற விட்டு அடிச்சிட வேண்டியதான். அப்புறம் அடிச்சுட்டு காட்டுறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. எள்ளு பொடி ரெடி. இது நம்ம சாதம் சூடாக அடிச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கலந்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இவ்வளோ தான். இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.